Hello friends, welcome to Vidran Maths. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 4 எக்ஸசைஸ் 4.1ல் 6th சம் வந்து பார்க்கலாம். ஸோ சம் வந்து கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வரைக்கும் இந்த சம் வந்து இந்த மாதிரி மாடல் வந்து இப்போது நம்ம போட்டிருக்க மாட்டோம் அதாவது இந்த எக்ஸசைஸ்லேருந்து. ஸோ இது என்னென்னா, இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் 75% ஆஃப் அ நம்பர் அண்ட் 60% ஆஃப் த நம்பர் of the same number is 82.5, then find the 20% of that number அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேயா, அதாவது 75% ஆஃப் அ நம்பருக்கும் 65% ஆஃப் அ நம்பருக்கும் இடையேயான வித்தியாசம் வந்து எவ்வளோ அப்படின்னா 82.5. ஓகேவா, அதை கொடுத்துட்டு அப்போது 20% ஆஃப் அ நம்பர் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இந்த ஒரு நம்பர் என்ன அப்படின்னு நமக்கு தெரியாது. ஓகேயா, ஸோ அப்போ let the number, அதாவது என்னென்னா 75% ஆஃப் அ நம்பர் 80% ஆஃப் அ 60% ஆஃப் அ சேம் நம்பர் அப்படின்னு கொடுத்துருக்காங்கல்ல, அந்த நம்பர் என்னன்னு நமக்கு தெரியாது. ஸோ அந்த நம்பரை வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகேவா, ஸோ இப்போ டிஃபரன்ஸ் அப்படின்னாவே நம்ம மைனஸ் போட்டுக்குவோம். ஓகேவா, எதுக்கு இடையில் 75% ஆஃப் அ நம்பர், அப்போது 75% ஆஃப் ஒரு நம்பர் எக்ஸு, அதுக்குரிய டிஃபரன்ஸும் 60% ஆஃப் அ சேம் நம்பர், அப்போ 60% ஆஃப் எக்ஸு, ரெண்டுக்குரிய டிஃபரன்ஸ் எவ்வளோ அப்படின்னா 82.5 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இதை விரித்து எழுதுங்க. அப்போ 75%னா 75/100 இன்ட்டு எக்ஸு ஈக்குவல் டு 60/100 இன்ட்டு எக்ஸு ஈக்குவல் டு 82.5. ஓகே, ஸோ இப்போ இது என்ன, சாரிங்க மைனஸு. அப்போ வந்து என்ன 75 கீழே வந்து சேமாக இருக்கா, அப்போ 75x எக்ஸ் இங்கே மல்டிப்ளை ஆகும். இங்கே 60x டிவைடட் பை கீழே 100 சேமாக இருக்கனால காமனாக எல்சிஎம் மாடல் மாதிரி எடுத்துப்போம் ஈக்குவல் டு 82.5. ஸோ அப்போ 75xல் 60 போச்சு அப்படின்னா மிச்சம் 15. 15x டிவைடட் பை 100 ஈக்குவல் டு 82.5. ஓகேவா, அப்போ 15x ஈக்குவல் டு 82.5 இன்ட்டு 100. அப்போது 15x ஈக்குவல் டு இன்ட்டு 2 0னால இப்படி ஒன்று தள்ளி வரும், ஒரு 0 எக்ஸ்ட்ரா ஆகும். இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 8250 அப்படின்னு வரும். ஓகே, ஸோ 82.5 இன்ட்டு 100 அப்படின்னா 2 0 தள்ளி வரும். அப்போ 2 தள்ளி வருமா, இப்போ இங்கே ஒரு புள்ளி போயிடுச்சு, மிச்சம் ஒரு 0 அப்படியே போட்டுக்கிறோம். ஓகே, ஸோ அப்போ 15x ஈக்குவல் டு 8250. ஸோ அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 8250 டிவைடட் பை 15 அப்படின்னு பண்ணணும். இப்போ வந்து 5 3s 15 3 டேபிளில் போடுறோம். 2 3s 6 மிச்சம் 2, 7 3s 21 மிச்சம் 1, 5 3s 15 0. அகெயின் 5 1s 5, 5 5s 25 மிச்சம் 2, 5 5s 25 0. அப்போ 550. ஓகே, ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 550 அப்படின்றது வந்து ஆன்சர். ஓகே, ஸோ இப்போ இதோட ஆன்சர் முடிஞ்சிருது கிடையாது. அடுத்து என்ன கொஷின் கேட்டிருந்தாங்க, இப்போ நம்ம இந்த லைனுக்குரியதை நம்ம இப்போ கண்டுபிடிச்சிட்டோம். தென் ஃபைண்ட் 20% ஆஃப் அ நம்பர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த நம்பர்லேருந்து 20%. ஓகேவா, அப்போது 20% ஆஃப் அ நம்பர் அப்படின்னா என்ன, எக்ஸ் வந்து என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போது 20/100 இன்ட்டு எக்ஸ் எவ்வளோ 550. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா 0 0 கேன்சல் ஆயிரும், 0 0 கேன்சல் ஆயிரும். ஓகேவா, ஸோ இப்போ 2 இன்ட்டு 55. ஸோ ஆன்சர் என்ன வரும் அப்படின்னா 110. ஓகேவா, ஸோ அப்போ 110 அப்படின்றது தான் வந்து இந்த சம்மோட ஃபைனலான ஆன்சர். ஓகே, ஸோ சம்மு கொஞ்சம் கரெக்டாக பார்த்து ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா சிம்பிளாக இருக்கும். ஸோ டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.